ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இன்னைக்கு கதையில ஒரு அழகான ஃபேமிலி பத்தி தான் பார்க்க போறோம். அப்பா, அம்மா, ஒரு பையன். அஜய்ன்னு பேரு. அஜய் ரொம்ப டேலண்டடான பையன். அஜய்யும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ். அஜய்க்கு அவங்க அப்பாவுனா ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன சின்ன விஷயமெல்லாம் செய்யும்போது, அவன் இத கம்ப்ளீட் பண்ணிட்டா, ஒரு சின்ன கிஃப்ட் ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்துருவாரு. அதனாலவே அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருந்துச்சு அஜய்க்கு. அதனால கிளாஸ்ல படிக்கும்போதும் சரி, இல்ல ஏதாவது காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, அவன் நெறைய ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அதுல நெறைய வின் பண்ணுவான். வின் பண்ணா அவங்க அப்பா கண்டிப்பா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி குடுத்துருவாரு. இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலவே நல்லா படிச்சான். நெறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணான். நெறைய வின் பண்ணான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கிட்டயும் நெறைய கிஃப்ட் வாங்குனான். இது இப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. ஆனா, அவங்க அம்மாவுக்கு இதுல ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட இவங்க அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. "நீங்க பண்றது சரியில்லங்க. அவன் வின் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க கிஃப்ட் வாங்கி தந்துகிட்டே இருக்கீங்க. நல்ல விஷயம் தான். இன்கேஸ் அவன் எதுலயாவது ஃபெயிலியர் ஆயிட்டான், இல்ல தோத்துட்டான் அப்படின்னா, அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அத அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? குழந்தைங்க வெற்றி, தோல்வி 2யுமே பேலன்ஸ்டா எடுத்துக்கணும். ஜெயிச்சா தான் நமக்கு மதிப்பு, கிஃப்ட் எல்லாம் கிடைக்குங்கிற எண்ணத்த வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இத கொஞ்சம் யோசிங்கன்னு அவங்களோட வைஃப் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா விடுமா சின்ன பையன். அவன் பாரு எவ்ளோ ஆர்வமா நல்லா படிக்கிறான். எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்றான். எவ்ளோ பெருமையா இருக்கு தெரியுமா? உங்க ஸ்கூலுக்கு போனா உங்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. ப்ரவுடா ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்ளோ பெருமையா இருக்கு தெரியுமா? நீயும் பெருமைப்படு. மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தேவையில்லாததெல்லாம் நீ யோசிக்காதன்னு அவங்க அப்பா சொல்லிடுவாரு. இப்படியே தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா, ஒரு நாள் அவன் ஒரு பெரிய ரன்னிங் காம்படிஷன் வந்துச்சு. ரேஸு. ஸோ, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணான். பட் அதுல அவனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியல. செகண்ட் பிளேஸ் தான் வந்தான். ரொம்ப அப்செட் ஆயிட்டான். இருந்தாலுமே அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் வாங்கி குடுத்துட்டாரு. இருந்தாலும் அவனுக்கு அஜய் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரவே இல்லையேன்னு ரொம்ப டிப்ரஸ் ஆயிட்டான். அவங்க அப்பாவுக்கு அப்பதான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரியவே வந்துச்சு. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக. இந்த ரேஸ் இல்லைன்னா என்ன? அடுத்த ரேஸ்ல நம்ம வின் பண்ணிக்கலாம். நீ ஏன் இவ்ளோ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அட்லீஸ்ட் நீ செகண்ட் பிரைஸாவது வின் பண்ணியிருக்க இல்ல? அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அவனால அத தாங்கிக்கவே முடியல. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். ரொம்ப அப்செட்டா இருந்தான். அவனால அத இது பண்ணிக்கவே முடியல. அவங்க அம்மாவும் அஜய் கிட்ட நெறைய பேசி பார்க்குறாங்க. முடியல. யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு கிளாஸ் மிஸ் கிட்ட பேசுறாங்க. அஜய் ரொம்ப நாளாவே ரொம்ப அப்செட்டா இருக்கான். செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோன்ட்டு. எங்களால அவனை சமாதானப்படுத்தவே முடியல. அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கான். நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு அவங்க மிஸ் கிட்ட அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே சொல்றாங்க. அதனால அவங்களுடைய கிளாஸ் டீச்சரும் அஜய் கூப்பிட்டு பேசுறாங்க. "இல்ல மிஸ், என்னதான் இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறோம். நான் ஏன் இப்படி மிஸ் பண்ணனே தெரியல. அவன் ஏன் சுந்தர் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தானே எனக்கும் புரியல. எப்பயுமே வருஷ வருஷம் நான் தானே இந்த காம்படிஷன் வின் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தான். சரின்னு அவங்க மிஸ்ஸும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, "இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. வெயிட் பண்ணு. சுந்தர் கூட நீ பேசு. மேபி உனக்கு சில விஷயங்கள் புரிய வரும்." அப்படின்ட்டு சுந்தர கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. சுந்தரும் வந்தான். ஆனா சுந்தர பார்த்ததும் அஜய்க்கு கோபம் தான் வந்துச்சு. ஏன்னா நம்மள வின் பண்ணிட்டானே அப்படின்ட்டு. பொறாம, கோபம் எல்லாமே வந்துச்சு. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கோட இருந்தான் அஜய். அப்புறம் சுந்தர் கூட அவங்க மிஸ் பேச ஆரம்பிச்சாங்க. அஜய் பேசவே இல்ல. மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்துருந்தான். சுந்தர், "நீ இந்த வருஷம் ரன்னிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்க. எப்படி உன்னால முடிஞ்சது?
ஏன் இப்படி வந்து இத்தன வருஷம் இல்லாம இந்த வருஷம் மட்டும் நீ எப்படி ஜெயிச்ச? அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு." அப்படின்னு அவங்க மிஸ் கேட்டாங்களாம். அதுக்கு சுந்தர் இருந்துகிட்டு, "மேடம் இதுக்கு கேஷ் பிரைஸ் 5000 சொன்னீங்க இல்லையா? அதனால தான் நான் வந்து கண்டிப்பா இத வின் பண்ணியே ஆகணும்னு வின் பண்ணேன். ஏன்னா இந்த 5000 எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என்னோட ஸ்கூல் ஃபீஸு, என் தங்கச்சியோட ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் வீட்டோட மத்த செலவுகள் எல்லாமே வந்து என் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரால உடம்பு சரியில்லன்னு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக முடியல. அதனால இந்த மாசம் ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க இந்த 5000 கேஷ் பிரைஸ்ன்னு சொன்னது, நான் இதுல எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த 5000 வின் பண்ணி அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் குடுக்கணும்னு நான் நெனச்சேன். ஏன்னா அவங்களோட பாரம் வந்து கொஞ்சம் குறையும் இல்லையா? இந்த மாசம் எப்படியாவது சமாளிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான்." அப்படின்னு அவன் சொன்னானாம். அத கேட்டது அஜய்க்கு புரிஞ்சுது. அப்புறம் அவங்க மிஸ் வந்து சொன்னாங்க, "அஜய் கேட்டியா சுந்தர் என்ன சொன்னான்ட்டு? உனக்கு வின் பண்ணணுங்கிறது ரெகுலரான விஷயம். ஆனா சுந்தருக்கு அது தேவையா இருந்ததுனால தான் அவனால அந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடிஞ்சது. உன்கிட்ட நாம எப்பயுமே ஜெயிக்கிறோம் தானே! இதுலயே ஜெயிச்சுடுவோங்கிற அந்த ஒரு கர்வம் இருந்துச்சு. அதனால தான் நீ 2ண்ட் பிளேஸ்க்கு வந்துட்ட." அப்படின்னு சொன்னாங்களாம். இத பாரு அஜய், ஒவ்வொரு காம்படிஷனுமே ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில நேரத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சில நேரத்துல தோல்வி கிடைக்கும். தோல்விய அந்த தோல்வியில நாம என்ன தப்பு பண்ணோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா, அடுத்து வர காம்படிஷன்ல நீ அந்த மிஸ்டேக் பண்ணாம, கண்டிப்பா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி, நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு மிஸ் சொன்னாங்களாம். உன்னோட தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? உனக்குள்ள இருந்த அந்த உனக்கே தெரியாம, உனக்குள்ள வளர்ந்த அந்த கர்வம், அந்த ஒரு திமிரு, இதையும் அதாவது ஒரு அலட்சியம். அந்த அலட்சியம் தான் உன்ன வந்து 2ண்ட் பிளேஸ்க்கு வர வச்சிருச்சு. அந்த அலட்சியத்தோட நீ இனிமே என்னைக்குமே எந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாத. கண்டிப்பா வெற்றி உனக்கு தான் அப்படின்னு அவங்க மிஸ் சொன்னாங்களாம். அப்புறம் தான் அஜய்க்கு புரிஞ்சுதாம். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட போயி நடந்த எல்லாத்தையுமே சொன்னானாம். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். "இதுதான் கண்ணா நீயும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எப்படியோ நீயும் தெரிஞ்சுக்கிட்ட. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்த நான் உனக்கு சொல்லிக் குடுத்தே ஆகணும்." அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். "என்னதும்மா அது?" அப்படின்னு அஜய் கேட்டானாம். "அஜய், நீ வின் பண்ற ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் உங்க அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி குடுத்துர்றாரு. அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், அந்த கஷ்டத்த உன்கிட்ட நானும் சரி, அப்பாவும் சரி சொல்றதே கிடையாது. ஏன்னா, எங்கள பொறுத்தவரைக்கும் நீ நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், எந்த கஷ்டமும் தெரியாம வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதுனால தான், எங்களுடைய கஷ்டத்த உன்கிட்ட வெளிப்படுத்தாம, நாங்க உனக்காக எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே வரோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ இதுவரைக்கும் வாங்குன ஒவ்வொரு பரிசுமே நிலை இல்லாதது. என்னைக்கு வேணாலும் அது எக்ஸ்பயர் ஆகலாம், உடைஞ்சு போகலாம், இல்ல பயன்படாம போகலாம். உன்னால அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண முடியுமான்னா, கிடையவே கிடையாது. நீயே யோசிச்சு பாரு. இதுவரைக்கும் நீ சேர்த்து வச்ச எல்லா கிஃப்ட்டையும் நீ யோசிச்சு பாரு. அப்போ உனக்கே நான் சொல்றது என்னன்னு புரியும். அதனால இனிமே நீ ஒவ்வொரு காம்படிஷன் வின் பண்ணிட்ட அப்படின்னா, நீயி, நானு, அப்பா 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளேஸ்க்கு போலாம். ஒரு ஹோட்டலுக்கோ, சினிமாக்கோ, கோவிலுக்கோ, இல்ல பார்க்குக்கோ, இல்ல வேற எங்கேயாவது ஒண்ணு. உனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கோ, தீம் பார்க்குக்கோ எங்கேயோ ஒண்ணு போலாம். ஹேப்பியா அந்த டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். மெமரீஸ கிரியேட் பண்ணலாம். ஏன்னா, மெமரீஸ யாராலயுமே தூக்கிட்டு போகவே முடியாது. தொலைக்கவும் முடியாது. எக்ஸ்பைரியும் ஆகாது. அது அழிஞ்சும் போகாது. அது நம்மளோட நினைவுல என்னைக்கும் காலாகாலத்துக்கும் இருக்கும். இன்கேஸ் ஃபியூச்சர்ல நானும் உன் அப்பாவும் உன் கூட இல்லைனாலும், இந்த நினைவுகள் உன் கூட என்னைக்குமே இருக்கும் கண்ணா. அதனால இத நீ புரிஞ்சுக்கோ. கிஃப்ட் வேணும்னு நீ இனிமே கேட்கக்கூடாது. இனிமே கிஃப்ட் கிடையாது. இதுதான் ஃபைனல் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். அப்புறம் அஜய், ஐ அம் சாரிம்மா. சுந்தர் வந்து அவன் எப்படி காம்படிஷன்ல ஜெயிச்சான், அவங்க ஃபேமிலி எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் அப்பாவ உன்னைய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரியே இன்கேஸ் நான் காம்படிஷன்ல ஏதாவது ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா, நாம எங்கேயாவது
ஒரு பிளேஸ்க்கு போய் ஒரு டே ஃபுல்லா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அழகான மெமரீஸ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானாம். இதுதான் குட்டீஸ். அம்மா, அப்பா கூட எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, டிவி பார்த்துக்கிட்டே இருக்க, விளையாடிக்கிட்டே இருக்கிறது. இது தினைக்கும் தானே நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, அவங்க கூட முழுமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா விடாதீங்க. நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அழகான மெமரீஸ கிரியேட் பண்ணுங்க. அது என்னைக்குமே எக்ஸ்பயர் ஆகாது, அழிஞ்சு போகாது. உங்களோட நினைவுல என்னைக்குமே நிலைச்சு நிக்கும். ஓகே கிட்ஸ், தேங்க் யூ.